சினிமா துறையில ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தது விஜயகாந்த். ரஜினியுடைய வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டாராம். நீ வந்தாதான் நான் போவேன். ஒரே பிளைட்ல தூக்கிட்டு போனாருங்க மலேசியாவுக்கு. புதுசா இந்த சில்லுண்டு பேர்கள்லாம் வந்திருக்காங்க நடிகர் சங்க தலைவர்கள். நடிகர் சங்கத்துக்குன்னு கட்டடம் கட்டினாதான் நான் நக்குவேன். நீங்கள் ஸ்டாலினை விமர்சிப்பதை போலவோ, கலைஞர் கருணாநிதியை விமர்சிப்பதை போலவோ, அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிப்பதை போலவோ, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை விமர்சிப்பதை போலவோ, திருமாவளவனை விமர்சிப்பதை போலவோ, வைகோவை விமர்சிப்பதை போலவோ விஜயகாந்துக்கு விமர்சனங்கள் வராது. போங்கடா போங்கடா, ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சண்டைக்கு, 10 பேர் அடிச்சிருக்காருங்க. ரியல் லைஃப் ஹீரோ. கட்சியை தொடர்ந்ததுமே பாமகன்ற அந்த மேகோ பாய்ஸ் என்ன பண்றாங்க, ரியல் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அவர் படம் எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க அந்த சைட்லாம். அது விஜயகாந்திற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துச்சு. மனிதத்தை போற்றினார், மனிதத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. அதுதான் கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருந்தது. 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வெற்றி பெறுகிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக மாறுகிறார். காலம் காலமாக எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் திமுகவும் அதிமுகவும் உட்கார்ந்து சுகம் காண்ட இடத்தில் காலம் காலமாக உழைத்து பாடுபட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய அதிகாரத்தில் காலை எடுத்து வைத்து அமர்கிறார். அரசியலை தாண்டி அவர் நிறைய இடத்துக்கு கொஞ்சம் சீர்திருத்தத்தை கொண்டாந்துருக்காரு. நடிகர் சங்க கடன், நடிகர் சங்கம் அவரு வந்த பொறுப்புல வர்றப்ப அவ்வளவு கடன் இருந்துச்சு. 1999 2004 வரைக்கும் வெளிநாடு கலை நிகழ்ச்சிகள், கிரிக்கெட் ஷோஸ். ரஜினியுடைய வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டாராம். நீ வந்தாதான் நான் போவேன். ஒரே பிளைட்ல தூக்கிட்டு போனாருங்க மலேசியாவுக்கு. இங்க அஜித் வர மாட்டார் தெரியும்ல, நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வர மாட்டார். விஜயும் ஒரு சில நிகழ்ச்சிக்கு அவங்கள கலந்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இதை போல நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுடைய செல்ஃபான ஒரு இது. ஆனால் யாரெல்லாம் வரமாட்டேன்னு மறுத்தாங்களோ அவங்க வீட்டு முன்னாடி உட்காந்து, நீ கிளம்புற வரைக்கும் நான் உட்காந்துருக்குன்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வந்து அணைச்சு கூட்டிட்டு வந்து பிளைட்ல ஏற்றி விட்டு மலேசியா போயிட்டு போகடா, கடன் முடிஞ்சிச்சு, கடன் அடைஞ்சிச்சு. இப்படிலாம் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் புதுசா இந்த சில்லுண்டு பேர்கள்லாம் வந்திருக்காங்க நடிகர் சங்க தலைவர்கள். நடிகர் சங்கத்துக்குன்னு கட்டடம் கட்டினாதான் நான் நக்குவேன் அப்படின்னு. நடிகர் சங்கத்துக்கு கட்டணம் திருமணம் செய்வேன் இருக்காங்க. அப்பதான் நான் நக்குவேன், அப்பதான் திம்பேன், படிப்பேன், உரளுவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லாம் அப்பந்தான் அப்படின்னு. அயோக்கிய பேரு சாதித்து காட்டிய மனிதர் விஜயகாந்த். நீ வாயில வடை சுடலாம், லட்டு சுடலாம், என்ன வேணா போடலாம். ஆனால் ஒரு பிளான் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டை நகர்த்தி புஷ் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல, அது பெரிய சிக்கல். நீங்க வாட் எவர், நீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் நடக்குங்க. நீங்க இந்த சாப்பாடு பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம்ல, 4 விதமான சாப்பாடுகள். நடிகர்களுக்கு ஒரு மாதிரி, கேமரா மேன்ஸுக்கு ஒரு மாதிரி, லைட்னிங் மேன்ஸுக்கு ஒரு மாதிரி, துணை நடிகர்களுக்கு ஒரு மாதிரி, இந்த சைட்ல எல்லாம் நின்று குரூப்ஸுக்கு ஒரு மாதிரி, டிரைவர்களுக்கு ஒரு மாதிரி 4 விதமான கேட்டகரியில பிரிச்சு கொடுப்பாங்க அந்த டைம்ல. இங்க ஈக்குவாலிட்டிய, சினிமா துறையில ஈக்குவாலிட்டிய போதித்தது, கொண்டு வந்தது விஜயகாந்த். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன சின்ன ஆளா, நீ அவனா, நீ இவனாலாம் கிடையாது, உட்காந்து சாப்பிடுங்கடா எல்லாரும். விஜயகாந்தனுடைய தட்டுல மட்டன் பீஸ் இருந்துச்சுன்னா கடைசியா சாப்பிட்டுட்டு கிடக்கானே கடைநிலை ஊழியனு, அவனுக்கு அந்த மட்டன் பீஸ் இருக்கணும், இல்லைன்னா அடி பிச்சிருவாரு. அவரு ப்ரொடக்ஷன்லங்க, அவர் ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாரு. இந்த ப்ரொடக்ஷன்ல யார் வேணாலும் உள்ள வந்து தங்கிக்கலாம். நடிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, சென்னை தேடி வாய்ப்பு தேடி வர்றவங்கலாம் வா தங்கிக்கோ, சோறு உனக்கு சோறு போடுவாங்க. சோறு இல்லாம இருக்காது. இன்னமும் சரி, தடாரகின் நம்ம இந்த சேனலுக்கு வருவாரு, தடாரகின் பாண்டியன், ஜேர்னலிஸ்ட் மணி, சவுக்கு சங்கர். நீங்க எந்த விதமான அரசியல் விமர்சகர்களும் விஜயகாந்தை விமர்சித்து பேச மாட்டார்கள், ஆனால் குறைபாடு இருக்குதுன்னு பேசுவாங்க. நீங்கள் ஸ்டாலினை விமர்சிப்பதை போலவோ, கலைஞர் கருணாநிதியை விமர்சிப்பதை போலவோ, அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிப்பதை போலவோ, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை விமர்சிப்பதை போலவோ, திருமாவளவனை விமர்சிப்பதை போலவோ, வைகோவை விமர்சிப்பதை போலவோ விஜயகாந்துக்கு விமர்சனங்கள் வராது. அனைத்து தரப்பினரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். பிகாஸ்
அவர் அப்படிதான் வாழணும்னு நினைச்சார். அதான் முன்னாடியே இவருக்காகவே எழுதி வச்ச பாட்டு தான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு இப்பயும் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம திரைப்படங்கள்ல நம்ம காட்டுற ஹீரோயிசம் இன்னைக்கு ஒரு 10 பேரை போட்டு அடிக்கிறது, அப்படியே பெண்களுக்கு ஒண்ணுன்னா கொதித்து எழுவது, இதெல்லாம் இவங்க எல்லாம் சினிமால பண்ணிட்டு போனாங்க. விஜயகாந்த் அப்படி கிடையாது. பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்ல மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு மாதிரி கசகசன்னு ஆக்கிட்டாங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. இறங்கி நின்று பத்தி விட்டுருக்கா அப்படி மனுஷன். போங்கடா போங்கடா, ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சண்டைக்கு, 10 பேர் அடிச்சிருக்காருங்க. ரியல் லைஃப் ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ. இன்னைக்கு போ விஜய், நீ போயிட்டு சண்டை போட்டு பாரு. நீ போங்க அஜித் சார், போங்க சண்டை போட்டு பாருங்க. போங்க ரஜினிகாந்த், போங்க கமலஹாசன், போங்க. சினிமா தனத்தை தாண்டி ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை எல்லாம் போய் சண்டை போட்டு பாருங்க. கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. விஜயகாந்த் அப்படி கிடையாது. ஒரு சினிமால எப்படியோ அப்படிதான் நடைமுறை வாழ்க்கையில இருந்தாரு. நீங்க ஸ்கிரீன் எதுவோ, ஸ்கிரீன்ல விஜயகாந்த் எப்படி பாக்குறோமோ ரியல் லைஃப்ல அப்படிதான் இருப்பாரு. ஒரு டைலாக், கண்ணம் செவக்கும், கண்ணம் துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்ன்ற மாதிரிதான் சிவாஜி கணேசனுடைய மறைவு. தனியாளாக நீங்க கீழ இருந்து அந்த வீடியோ இன்னும் இருக்கு சமூக வலைதளத்துல, தூக்குவாங்க. இந்த பக்கம் 4-5 பேரு விஜயகாந்த் ஒருத்தர் தூக்கி அப்படி வைப்பாருங்க, ஒற்றையாலாம் இல்ல கூட 2-3 பேரு. அதுக்கப்புறம் பட் மேல ஸ்டஃப் போட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? உக்காந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் தின்னுண்டு, பிஸ்தா பருப்பை எடுத்துட்டு தின்னுண்டு, தேன் எடுத்து நக்கிண்டு உட்காந்துட்டு இருக்காளோ அவளுக்குலாம் வராது. யாருக்கு தெரியுமா வரும்? விவசாயம் பார்த்து, அந்த விவசாயம் பார்த்து அந்த நெல்லை அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு வந்து மில்லுல கொடுத்து, மில்லுல இருந்து அதை ஏற்றுமதி பண்றான் பாருங்க. இந்த கலப்பா பிடிச்ச கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உழவன் மகன். அவர் நடித்த ஒரு திரைப்படம் பேர் கூட உழவன் மகன். உழவன் மகன் அவரோட உண்மையான செயலே அதுதான். ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானம் கொண்ட நடிகரை, மனிதாபிமானம் கொண்ட அரசியல்வாதியை இழந்திருக்கிறது. நிச்சயமா. இந்த ஊடகம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஊடகத்தை நீங்க பாருங்க, 2003 அவர்களுடைய கட்சியினுடைய கட்சின்ற பாருங்க ரசிகர் மன்றம், அதனுடைய நிர்வாகிகள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. நகராட்சி மன்ற தேர்தல், மாநகர அந்த தேர்தல் சுயேட்சையா நிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு வந்து விஜயகாந்தை பாக்குறாங்க. விஜயகாந்தை பார்த்தோன்னா 2005 அவர் கட்சியை தொடங்குகிறார், அறிவிக்கிறார். கட்சியை தொடங்கினதுமே பாமகன்ற அந்த மேங்கோ பாய்ஸ் என்ன பண்றாங்க, அவருடைய ரீல் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அயோக்கிய பேருங்க. கட்சி தொடங்கின உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க. அவர் படம் எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அந்த சைட்லாம் பெரிய ஏற்ற பண்ணிட்டாங்க. அது விஜயகாந்திற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த அடி இருக்குல்ல அவங்க கொடுத்தது, அதை எப்படி ஒரு டேக்கிள் பண்ணார், திருப்பி அடித்தார் என்பதுதான் வரலாறு. மேங்கோ பாய்ஸ் அடிக்கடி மொக்க வாங்கியிருக்காங்க. விஜயகாந்த் கிட்ட வாங்கின மொக்கையை நம்ம வந்து மறக்கவே முடியாது. இன்னைக்கு அதனாலதான் அழிஞ்சு போயிட்டாங்க. அவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக அன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இன்னைக்கு பாமகவெல்லாம் கால் தூசுக்கு ஆகாது, விஜயகாந்தினுடைய கால் தூசுக்கு ஆகாது. சாதியை சொல்லி சாதி வன்மத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில, அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியில விஜயகாந்த் தனித்துவமானவர். மனிதத்தை போற்றினார், மனிதத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. அதுதான் கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக முடிந்தது. ஊடகங்கள் அவர்கள் சூழ்ச்சி செய்தது. திமுகவும் அதிமுகவும் சூழ்ச்சி செஞ்சாங்க. நீங்க 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 தேர்தல் வருது. 2006 சுயேட்சையாக நிற்கிறாங்க. ஒரே ஒரு சீட்டு, அது விஜயகாந்துக்கு.
சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டமன்றத்தில் கால் எடுத்து வைக்கிறார். நடிகராக இருந்தார், அரசியல் களத்தில் குதித்து சட்டமன்ற உறுப்பினராக காலை எடுத்து வைக்கிறார். அதற்கு அடுத்த தேர்தல்ல 2011 எதிர்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார்கள். யாரோடும் கூட்டணி கிடையாது என்று தீர்க்கமாக இருந்த விஜயகாந்த் 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வெற்றி பெறுகிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக மாறுகிறார். காலம் காலமாக எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் திமுகவும் அதிமுகவும் உட்கார்ந்து சுகம் காண்ட இடத்தில் காலம் காலமாக உழைத்து பாடுபட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய அதிகாரத்தில் காலை எடுத்து வைத்து அமர்கிறார். அரசியலையும் தனி மனிதனையும் தனியா தான் பார்த்தாங்கன்னா திமுக எதிர்த்தாரு. ஆனா கலைஞரோட மரணத்துக்கு அவரோட உருக்கமான அந்த அவர் உடல்நிலை சரியில்லாதவங்க கூட சட்டமன்றத்துல விஜயகாந்தனுடைய உரைகள் அத்தனையும் அக்ரெசிவ். நான் ஏத்துக்கிறேன். இட் வாஸ் அன் worst behavior by a politician அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். பட் இட் வாஸ் இஸ் ஆட்டிடியூட். அது அவருடைய குணம். அது அவருடைய அப்படிதான் இருக்கிறார். நடிக்கல. சினிமாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நடித்து கொண்டு இல்லை. ரஜினி ஸ்கிரீன்ல ஒண்ணு தெரிவாரு, நேர்ல மக்கள் கூப்பிடுவாங்க, ரசிகர்கள் கூப்பிடுவாங்க, பிம்பிளிக்கு பிள்ளாப்பி காமிச்சிட்டு போயிருவாரு. ஐயா வாயாதோ பிறந்தநாளுக்கு பார்க்கல, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ஐயா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கா, ராசா வந்துரு ராசா, உன் மூஞ்ச காமிச்சிட்டு போயிரு ராசான்னு கெஞ்சுவாங்க. வெளியில எட்டி பார்க்க மாட்டாரு. கல்லெஞ்சம் கொண்டவர் இருந்தாலும் அரசியலுக்கு வருகிறேன் 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 பொய் பொய்யா சொல்லி எப்போதெல்லாம் படம் வருகிறதோ அப்போதெல்லாம் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ரசிகர்களை முட்டாளாக மாற்றிய வரலாறு ரஜினிகாந்த். கடைசி வரைக்கும் அவர் வரல. ஆனா இவர் வரவும் மாட்டாரு. இதுக்கு அவர் செத்தாலும் அவர் யாரும் அரசியல் கட்சிக்கு வர முடியாது. அவங்க வரவே மாட்டாங்க. அதை நம்பி வந்த ஒரு ஆள் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை ஆடு மேய்ப்பர் அண்ணாமலை, ஐபிஎஸ் அண்ணாமலை, எக்ஸ்-ஐபிஎஸ் அண்ணாமலை. விஜயகாந்த் அப்படி இல்ல. தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்கல, அரசியல் மயப்படுத்தலையே ஒழிய அவங்க எல்லோரும் மனிதாபிமானத்தோடு இருந்தார்கள். நீங்க ஒரு இடத்துல பிரச்சனைனா அந்த இடத்துல முதல் ஆளா போயிட்டீங்க. கட்ட பஞ்சாயத்து கிடையாது அந்த கட்சியில, தெரியும்ல. கார்கில் நிவாரண நிதி முதல்ல ஒரு நடிகர்கள் 5 லட்சம் வழங்கினது விஜயகாந்த் தான். கேரளால வெள்ளம் வந்துச்சு, விஜயகாந்த் கொடுத்தாரு. நார்த்ல ஏதோ ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சு, உடனே இங்க இருந்து நிதி போச்சு. ஹியூமனிட்டியினுடைய ஒரு உருவமுங்க. இன்னைக்கு சவுத் இந்தியா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாநிலங்கள் அத்தனையும் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நடிகனை, மிகப்பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு கலைஞனை, ஒரு அரசியல்வாதியை தென்னிந்தியா இழந்திருக்கிறது என்று வருத்தப்படுகிறது. நீங்க கேரளால ஒரு நியூஸ் போடுறான், ஆந்திரால ஒரு நியூஸ். ஆந்திரா நியூஸை கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு கேப் விழுந்துருச்சு. ஆந்திராங்கிறப்பதான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அவர் தமிழ் மேல ரொம்ப அதிகமான பட்டுடையவர். ஆனா அவர் நேரடியா தெலுங்கு படத்தை எதுவுமே நடிக்கல. இங்க இருந்து டப் செய்யப்பட்ட தெலுங்கு படங்கள் தான் அங்க போயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இணையான ஒரு ரசிகர் பட்டாளத்தை அந்த அளவே வச்சிருந்தவர் விஜயகாந்த். ஆமா, அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன். 100வது படம் யாருக்குமே வெற்றி அடையல. நீங்க இதுவரைக்கும் இப்போ ஸ்டில் 100வது படம் யாருக்கும் வெற்றி அடையல. அந்த படம் ஃபிளாப் ஆயிடும், இல்லைன்னா தியேட்டர்ல ஒழுங்கா ஓடாது. தமிழ் சினிமா வரலாற்றில் 100வது படம் ஓஹோன்னு போச்சுன்னு சொன்னா அது விஜயகாந்தனுடைய படம் தான். இப்பவும் எழுதி வச்சுக்கலாம் நம்ம. கேப்டன் பிரபாகரன் படம் பேர் என்னது? கேப்டன் பிரபாகரன். அதுல இருந்துதான் அவருக்கு கேப்டன் பேர் வந்துச்சு. நிறைய பேர் அவருக்கு, கருப்பு எம்ஜிஆர், அது இது வந்ததுக்கு அப்புறம், அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் புரட்சி கலைஞர், முன்னாடியே புரட்சி கலைஞர். இந்த விஜயகாந்த்ன்ற பேர் கூட டைரக்டர் களஞ்சியம் காஜா வச்ச பேர் தான். இது போல நிறைய பேரு. இன்னும் சொல்ல போனா நீங்க 100வது படம், நான் இதுதான் சொல்றேன், 100வது படம் கேப்டன் பிரபாகரனுடைய படம். அதுக்கப்புறம் தான் கேப்டன் அப்படின்ட்டு அந்த பேர் வந்துச்சு. நீங்க திருமாவளவன் வருவதற்கு முன்பாக
அவர் பிரபலமாக தெரிவதற்கு முன்பாக வந்துவிட்டார். பிரபலமாக தெரிவதற்கு முன்பாக இன்னைக்கு ஒரு தற்கொலை பாய் இருக்கான் பாருங்க, சீமான் நாடார், சைமன் நாடார். அவன் வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே இலங்கை தமிழர்களுக்காக, உறவுகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களை களத்தில் இறக்கியவர் விஜயகாந்த். மறுக்க முடியுமா யாராச்சும்? எவனும் ஆயத்திறந்து பேச மாட்டான். இன்னைக்கு அவன்லாம் பேசிட்டு கிடக்குறான். அந்த வெண்ண பெரியார பத்தி திடீர்னு பேசுறான், பெரியார திடீர்னு திட்டுறான், மீண்டும் பெரியார புகழ்றான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இலங்கை தமிழர் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் விதவையாக இருக்கணும், அந்த போர் வீரனுடைய மனைவியாக இருக்கணும், என் பிள்ளைக்கு பேர் அப்படிதான் வைப்பேன்னு நிறைய பேசினான். எங்க போய் விழுந்தான்னு தெரியும்ல, அதிமுகல ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போயிட்டு விழுந்துட்டார். இவர் எதை தமிழ் 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 தமிழர், நாம் தமிழர் என்று பேசக்கூடிய நபர் தமிழரை கல்யாணம் பண்ணல. மூத்திரத்தையும் மலத்தையும் வச்சு டெஸ்ட் எடுத்து பாக்குறாள் தானே, தான் முண்டாட்டிக்கு டெஸ்ட் பார்த்தாரான்னு தெரியல. இப்ப அவருடைய பிள்ளைக்கு என்ன தெரியல, பிரபாகர்னு பேர் வச்சிருந்திருக்கணும். அவன் எல்லாம் பேசுற பேச்சுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கணும். சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் இருக்க வேண்டும். தமிழ் ஈழத்திற்காக கடுமையாக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த். தோழர் திருமாவளவன் கூட மறுக்க மாட்டார். அவர் சமீபத்தில் ஒரு கூட்டத்துல பெருமையாக பேசியிருந்தார் விஜயகாந்த் பத்தி. தன்னுடைய சொந்த மகனுக்கு பிரபாகரன் என்று பெயரை சூட்டி அழகு பார்த்தார். இப்படித்தானே இருக்கணும் தலைவன். மேடையில ஒண்ணு பேசுறதும், ஒளிப்பேர் மைக்கு கையில கிடைச்சிச்சுன்னா பேசுறதும், மைக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுறதும், ஒளிப்பேருக்கு முன் பேசிய வாக்குறுதிகளையே நினைவில் வைத்துக் கொள்ளாத இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய ஆளு.